கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழன் படத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து அட்வொகேட்டா தான் இருப்பாரு. அதே மாதிரி வந்து இந்தியாவோட கடன் இவ்வளவு இருக்குன்னும் போது ஒருத்தர் 4000 ரூபாய் தனிநபர் கடன் கொடுக்கணும் போது அவர் தான் ஃபர்ஸ்ட் அதை கொடுப்பாரு. அப்ப பேட்டி எடுப்பாங்க. அந்த அந்த பாணியில தான் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். தனி நபர் மீது உள்ள கடன் சுமை நீங்கள் சொன்னீங்க 1,28,000. நான் கரெக்டாக சொல்கிறேன், 1,28,934 ரூபா. இந்த கடனை அடைக்கணும் அப்படின்றது எல்லா சிட்டிசனுக்கும் வரணும் அப்படின்னு நான் மனசார நினச்சி தான் நான் இதை கொடுக்க முன் வந்தேன். ஸோ கரப்ஷனுக்கு பேர் பண்ணுவங்க யாருன்னு தமிழ் மக்களுக்கு தெரியணும், நான் சொல்ல ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ தான் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு 1 மாதம் முடிஞ்சு நல்லபடியாக போயிட்டுருக்குறேன். சரிங்களா? இந்த 1 மாதத்தில் என்ன பண்ண முடியுமோ, சிறப்பாக மக்களுக்கு எப்படிலாம் சேவை செய்ய முடியுமோ, இங்கே மாண்புமிகு முதல்வர்கள் யோசித்து ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாங்க. திமுக ஆட்சி இருக்கும் போது 67,000 கடன் ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமாம். ஏன் வந்து அந்த டைமில் உங்களுக்கு ஒரு யோசனை இல்லை? ஏன் டிவிகே கவர்மெண்ட் வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது எப்படின்னா, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ரியாஸ் அகமது அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடந்த திமுக ஆட்சி என்னென்ன மாதிரியான நிதிநிலையை வந்து நமக்காக விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிதியமைச்சர் மரியவல்சன் அவர்கள் வந்து முன்னாடி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டிருந்தாங்க. உங்களோட தனிநபர் கடன் அதாவது 1,28,000 வந்து மாண்புமிகு அமைச்சர் குமார் அவர்கிட்ட வந்து கொடுக்க போறதா வந்து சில நியூஸ் இருந்துச்சு. நீங்களும் பேசியிருந்தீங்க தலைமை செயலகத்துல. இதை கொடுக்கணுன்ற யோசனை ஏன் சார் வந்தது உங்களுக்கு? அதாவது இந்த நாட்டில் பிறந்த எல்லா குடிமகனுக்கும் கடமை இருக்கு. அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அப்படின்றது எது கொடுக்குது? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குது. சரிங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் டியூட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ரைட்டை நல்லா தெரிஞ்சவங்க இதை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க 1,28,000. நான் கரெக்டாக சொல்கிறேன், 1,28,934 ரூபா. தனி நபர் மீது உள்ள கடன் சுமை. சரிங்களா? இது எனக்கு இந்த கடனை அடைக்கணும் அப்படின்றது எல்லா சிட்டிசனுக்கும் வரணும் அப்படின்னு நான் மனசார நினச்சி தான் நான் இதை கொடுக்க முன் வந்தேன். அப்படி நான் கொடுக்க முன் வரும்போது எங்கள் மாவட்டத்தோட, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்றேன். ஆசீர்வாதம் பெற்றதுக்கப்புறம் நிதியமைச்சரை பார்த்து, முடிஞ்ச முதலமைச்சரையும் பார்த்து என்னோட இந்த தொகையை கொடுக்கணும், காசோலையாக கொடுக்கணும்னு நான் முன் வந்திருக்கிறேன். ஓகே சார். இப்போ ஒருத்தருக்குமான ஒரு உரிமை கடமை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றீங்க. இப்போ இன்னொருத்தர்கிட்ட இந்த மாதிரி நம்ம கேட்டோம், இந்த மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க நான் வாங்கலே, என் பேர்ல தானே வாங்கியிருக்காங்க, அதுவும் கடந்த அரசு, இப்போ இருக்க தாவேக அரசுல கடந்த அரசு, நான் ஏன் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு என்ன பதிலா இருக்கும் சார்? அதாவது நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நாடு நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அது சுயநலமா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அவங்க கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒவ்வொரு இந்திய பிரஜையும் இதை கண்டிப்பா செய்யணும்னு நான் முன் வந்திருக்கிறேன். அவங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ கொடுக்கலாம். ஏன்னா அரசின் மேல நிதி சுமை இருக்குன்னு மாண்புமிகு நிதியமைச்சர் கொடுத்த வெள்ளை அறிக்கையில நமக்கு தெளிவா தெரியுது. சரிங்களா? ஸோ இதை மனமும் வந்து அவங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம். நான் இவ்வளோதான் கொடுக்கணும்னு இல்லை, முடிஞ்சதை அவங்களால கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும் முன் உதாரணமாக நான் இருக்கணும் தான் நான் முன் வந்து கொடுத்தேன். இப்போ கடந்த திமுக ஆட்சியிலே வந்து 2021-22 வந்து இவ்வளோ கடன் இருக்கு தனிநபர் மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை மாறி இருக்கு, டபுள் ஆயிருக்கு. அதை வந்து வெள்ளை அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆளுநர் அதை படிக்கும் போது அப்படி சொல்றத வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். இந்த மாதிரி கிடையாது, அதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பயும் வந்து நாங்க ஊழலே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லல, நாங்க அதாவது அதை சொல்றதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஊழலே பண்ணல அப்படின்னு சொல்றதா நம்புறமா இருக்கா? தமிழ் மக்கள்லேயே விட்டுறேன். சரிங்களா? ஸோ கரப்ஷனுக்கு பேர் பண்ணுவங்க யாருன்னு தமிழ் மக்களுக்கு தெரியணும், நான் சொல்ல ஒன்றும் அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ தான் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு 1 மாதம் முடிஞ்சு நல்லபடியாக போயிட்டுருக்குறேன். சரிங்களா? இந்த 1 மாதத்தில் என்ன பண்ண முடியுமோ, சிறப்பாக மக்களுக்கு எப்படிலாம் சேவை செய்ய முடியுமோ, இங்கே மாண்புமிகு முதல்வர்கள் யோசித்து ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாரு. சரிங்களா? குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க.
அது எந்த வடிவத்திலையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட சட்டசபையில் வந்து அவங்களுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ, பதாகை ஏற்ற முடியுமோ வந்து நின்னாங்க. சரிங்களா? இது உங்க மக்கள் டோட்டலாக புறக்கணிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள். சரிங்களா? இவங்கெல்லாம் புறந்தள்ளித்து நல்லது மட்டும் நடப்போம், வெற்றி நிச்சயம் தான் எங்கள் ஸ்லோகனே. ஸோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடப்போம். சரிங்களா? நல்லது தான் நடக்கும், நல்லதை மட்டும்தான் மக்களுக்கு செய்வார் எங்கள் சிஎம் சார். ஓகே சார். நான் இன்னொன்று கேட்க வந்தது என்னன்னா, திமுக ஆட்சி இருக்கும்போது 67,000 கடன் ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ நீங்க அப்போ இருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஏன் வந்து அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு யோசனை இல்லை? ஏன் டிவிகே கவர்மெண்ட் வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது எப்படின்னா, ஏன் அப்படின்றதோட எனக்கு புரிதல் எப்போ வருதுன்றதா முக்கியம். ஓகே. சரிங்களா? எனக்கு புரிதல் என்ன, இந்த ஏஜுக்கு எனக்கு புரிதல் வந்திருக்கு. சரிங்களா? எனக்கு நான் யார் சொல்லியும் யாரும் தூண்டுதலின் பேரில் கொடுக்கல. நான் சேமிச்சு வச்ச காசை நானே முன் வந்து கொடுக்குறேன், என்னோட பாக்கெட் மணியில கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க போய் செய்யுங்க, நான் காசு தரேன் கொடுங்கன்னா இல்லை. அதனால தான் நான் வந்து தனிநபரா, அதுதான் தனிநபர் கடனை தனிநபரா வந்து அடைக்கிறேன். சரிங்களா? இந்த உந்துதல் எனக்கு இப்ப தோணு இருக்கு. இயற்கை வந்து ஒரு சமநிலையான ஒரு விஷயம். சரிங்களா? எப்போ வேணா எப்படி வேணா நடக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாள் ஆண்ட திராவிட கட்சிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய அவங்க தமிழக மக்கள் புறந்தள்ளிட்டு பெரிய மாற்றா இங்க இப்போ ஹானரபிள் சிஎம்மா நம்ம தளபதி விஜய் அவர்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இயற்கை ஒரு சமநிலைனால எப்போ வேணா எது வேணா நடக்கும். அந்த மாதிரி அந்த உந்துதல் எனக்கு இப்போ தோணுச்சு, நான் செஞ்சேன். அவ்வளவுதான். இதுல பெரிய ஒன்றும் ரீசன் கிடையாது. ஓகே, நான் வந்து கட்சி ரீதியான ரீசன் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல, கட்சி ரீதியான ரீசன் கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டிய கெப்பாசிட்டி கடவுள் எனக்கு இப்பதான் கொடுத்துருக்காரு. ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்கணும். இன்னொன்னு, திமுக அதிமுக 75 வருட கட்சிகள், இதெல்லாம் தாண்டி நீங்க இப்ப வந்து கிரவுண்ட் லெவல்ல டிவிகே பார்ட்டி மெம்பரா இருக்கீங்க. ஏன் வந்து சிஎம் விஜய், ஏன் வந்து டிவிகே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? தளபதி விஜய் அவர்களை சிஎம் சீட்ல அமர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்பிக்கை மட்டும்தான். இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சுட்டாங்க. சரிங்களா? அது வந்து இந்த ரிசல்ட்லயே தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இனிமே தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மாண்புமிகு இப்ப இருக்க சிஎம் அவர்களை தான் தொடர்ந்து சிஎம் ஆகும், எத்தனை தேர்தல் வந்தாலும். சரிங்களா? நம்பிக்கை என்ற தாரக மந்திரம் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரு வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவரு சிஎம் ஆயிருக்காரு. நம்பிக்கையை தவிர எந்த விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் தாரக மந்திரம். ஓகே சார். இது நீங்க வக்கீலா இருக்கிறதுனால இந்த கேள்வியும் சரி. ஏன்னா தமிழன் படத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து அட்வொகேட்டா தான் இருப்பாரு. அதே மாதிரி வந்து இந்தியாவோட கடன் இவ்வளவு இருக்குன்னும் போது ஒருத்தரும் வந்து 4,000 ரூபாய் கொடுக்கணும். அன்றைய படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்ல வந்து ஒருத்தர் 4,000 ரூபாய் தனிநபர் கடன் கொடுக்கணும் போது அவர் தான் ஃபர்ஸ்ட் அதை கொடுப்பாரு. அப்ப பேட்டி எடுப்பாங்க. அந்த பாணியில தான் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். சரிங்களா? அந்த பாணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் முன் வந்தது இந்த நிதி சுமையை என்னால் 1% இல்லை 1/2% நம்மளால 1/2% கீழே கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. என்னால் இந்த அரசுக்கு ஏதாவது நிதி சுமையை குறைக்கிற ஒரு குடிமகனாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தனிநபராக வந்து நான் அதை செலுத்திருக்கேன். பயங்கரமான விஜய் ஃபேனா சார் நீங்க? விஜய் ஃபேன் பயங்கரமானது அப்படின்றது சொல்ல முடியாது. பட் நான் விஜய் ஃபேன். ஏன்னா எந்த படம் வந்தாலும் நான் அவரோட பார்ப்பேன். ரசிகர் நான் அவருக்கு. ஓகே சார். இப்போ தாவேக அரசு நடந்திருக்கு ஒரு மாசமா, ஆல்மோஸ்ட் 1.5 மாசம் அந்த மாதிரி ஆக போகுது. அவர் அந்த ஆட்சி நல்லா பண்றாரு நல்லா பண்ணல அப்படின்றத தாண்டி எதிர்களை இருக்கிற எதிர்கட்சி தரப்பினர் வந்து சோசியல் மீடியால தான் அவங்க தோத்தாங்க. திமுகவா இருக்கட்டும், அவங்க பேசுறது வந்து சோசியல் மீடியால தோத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து சோசியல் மீடியாவில் அவங்க வந்து டிவிகே பத்தி அவதூறு பரப்புறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து இவங்க பண்றத இவங்க டிவிகே சொல்றாங்க. பட் ஆனா டிவிகேவை பத்தி அவங்க அவதூறு பரப்புறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு லீகலா ஏதாவது பண்ண முடியுமா? அதாவதுங்க, நம்ம தளபதி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பர்சனல் அட்டாக் நிறைய பண்ணாங்க. சரிங்களா? ஆஃப்டர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே அட்டாக் இப்போ ஜாஸ்தி இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து எங்க டிவிக்கு தலைவரா அட்டாக் பண்ணாங்க, தமிழக வெற்றிகளுக்கு தலைவரா அட்டாக் பண்ணாங்க. இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற பொசிஷன்ல இருக்காரு. அப்போ இன்னும் அட்டாக் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, லீகலா எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாம இல்லீகலா பண்ணா தாராளமா வழக்கு யார் மேல தொடர முடியும். இப்போ சமீபத்துக்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு நான் சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தேன். அதை முதல்வர் பத்தி அவதூறா பேசியிருக்காங்க, டிஃபமேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கமிஷன் ஆஃப் போலீஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை நான் சமூக வலைத்தளம் பார்த்தேன்.
ஓகே ஓகே சார். சரிங்களா. அதனால யாரும் வந்து எல்லாருமே சட்டம் சமந்தான். ம் ம் சரிங்களா. சட்டம் என்ன சொல்றதோ இது சட்டத்தின் ஆட்சி, ம். இது பொதுமக்களின் ஆட்சி. சரிங்களா. இது ஓகே பாமர சார். மக்களின் ஆட்சி. ம். ஸோ சட்டத்துக்கு புறமா யார் இருந்தாலும் அதை அந்த கட்சியாக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபடி தான் இந்த அரசு நடக்கும். ஓகே சார். இந்த சோஷியல் மீடியாவை தாண்டி ஒரு தனியார் தொலைக்காட்சி, டிஎம்கேயோட தனியார் தொலைக்காட்சி வந்து ரொம்ப ஃபேக் நியூஸா பரப்பிட்டு இருக்காங்க. இது பண்ணது வந்து தாவேகா நிர்வாகி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பஸ் டிக்கெட்டை வந்து கோவை டு துபாய் அப்படின்னு ஒரு கிரியேட்டிவிட்டியா போட்டது வந்து அரசு போக்குவரத்து கழகத்துல இப்படி ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு நடந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டது, அதுக்கடுத்து தேசிய கீதம் பாடப்பட்டது, அதுக்கப்புறம் ஆளுநரோட முடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவே இதுக்கு முன்னாடி மரபே கிடையாது சட்டசபையில அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அந்த பர்டிகுலர் சேனல் முன் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்க மேல எந்த லீகல் ஆக்டிவிட்டிஸும் எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அவங்க எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கோன்ற அவசியமும் இல்லை, எல்லாத்தையுமே வந்து நம்ம விட்டுருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ முன்னாடி ஆண்ட அரசு திமுக அரசு சரிங்களா பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎம்க்கு எதிராகவே பண்ணியிருக்காங்க, அதாவது தேர்தலின் போது. சரிங்களா. இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அரசியல் லாபத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் செய்கிறாங்க. சரிங்களா. அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு மக்கள் சேவையை பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கு பெருசா நம்ம இடம் கொடுக்க வேணான்றது என்னோட கருத்து. ஓகே சார். இது வந்து ஒரு லீகலா ஒரு கேஸ் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தை கேட்கிறேன் சார். திருச்சி கிழக்குல வந்து முதல்வர் விஜய் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணார் இல்லையா? அதுக்கு வந்து இனிகோ எரிதிராஜ் அவர்கள் வந்து முந்தானேத்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி அவர் ராஜினாமா பண்ணதுல வந்து என்ன வெற்றியாளரா அறிவிங்க, இல்ல அப்படின்னா இந்த வழக்கு முடிகிற வரையும் இடைத்தேர்தலே அந்த இடத்துல நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தான் அங்க. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம்ல வந்து செங்கோட்டையன் அவர்களை எதிர்த்து அவருக்கு அஃபிடேவிட்ல சைன் பண்ண ஒரு வழக்கறிஞரோட உரிமம் வந்து காலாவதி ஆனதுனால அவரோட அஃபிடேவிட் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவரை வெற்றியாளரா நீங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி தாவேகா வேட்பாளர்கள் அது முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்கள மேல இந்த கேஸ் போடப்படுது. இதெல்லாம் நிக்குமா, இல்ல இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க? எப்போ ஃபைல் பண்ணாங்க? முந்தானேத்து. இவ்வளோலாம் என்ன பண்ணாங்க? ஒரு மாசம் என்ன பண்ணாங்க? அதுதான் சார், அதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு கேள்வி வைக்கிறேன். இப்போ இவ்வளோ ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க, எப்போ ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது அதுல போனோஃபைடு என்ன இருக்கு, போனோஃபைட் ரீசன் என்ன இருக்கு? அரசியல் கால் பிடிச்சிருக்காக நார்மலா வழக்கு போடுற வழக்குகள் தான் இது. இதெல்லாம் எங்க மாண்புமிகு சிஎம்க்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவர் கையாண்டுருவாரு. ஓகே சார். இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது இந்த வழக்கு முடிகிற வரையும் அப்படின்னா அப்ப அந்த எண்டு நடந்தா தானே இடைத்தேர்தல் நடக்க முடியும், இல்ல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுல ஏதோ ஸ்டே இல்லை இல்லையா? அவரு என்ன சொல்றது எம்எல்ஏவா வந்து செயல்பட முடியாது அப்படிலாம் அந்த ஸ்டே எல்லாம் கிடையாது. அது தீர்ப்பு வந்து அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது பெரிய விஷயமா ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பெருசா படுத்தலை, நம்ம மக்கள் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.